நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். கீர்த்தனோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ ஜய ராத மாதவா ஜய குஞ்ச பிஹாரி ஜய ராத மாதவா ஜய குஞ்ச பிஹாரி जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रज जनरञ्जन यशोदनन्दन प्रज जनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा गोपीनाथ गोपीनाथ राधे नित्य गौर हरि बोल नित्य गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रील प्रभुपाद जय गुरुदेव जय श्रील गुरुदेव प्रभुपाद की जय प्रभुराज की जय निताई गौर प्रेमानंदे हरि हरि बोल कृष्ण माता जी बोल हरे कृष्ण माता जी எல்லாருக்கும் हरे कृष्णा माता जी हरे कृष्ण माता जी எல்லாருக்கும் हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी हरे कृष्ण प्रभु हरे कृष्ण हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी நம்ம இன்னைக்கு ஸ்லோகா ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இன்னைக்கு பகவத்கீதா 3வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ரேணுகா மாதாஜி, மல்லேஸ்வரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே பதம் 29. பிரகிருதிர்குண சம்மூடா प्रकृतिर्गुण सम्मूढाः प्रकृतिर्गुण सम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु
சந்தே சந்தே கர்மசு சஜ்ஜந்தே குணகர்மசு குணகர்மசு தான கிருத்ஸ்ன தான் கிருஷ்ணா தான் அகிருத்ஸ்ன தான் தான் கிருஷ்ண விதோ மந்தான் அக்னிதோ விதோ மந்தான் தான் அகிருத்ஸ்ன விதோ மந்தான் கிருஷ்ண விதோ மந்தான் கிருத்ஸ்ன வின்ன கிருஷ்ண விண்ண கிருத்ஸ்ன வின்ன கிருஷ்ண விண்ண விசாலயேத் கிருஷ்ண விண்ண ஆலை விசாலயேத் கிருத்ஸ்ன வின்ன விசாலயேத் கிருஷ்ண கிருஷ்ண விண்ண प्रकृतेर्गुणसम्मूढाः प्रकृतेर्गुणसम्मूढा सज्जन्ते गुणकर्मसु सज्जन्ते गुणकर्मसु तान कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविन्न विचालयेत् हरि बोल हरे कृष्णा हरे कृष्णा हरे लक्ष्मी कृष्णा சொல்றேனா हरे कृष्णा yes லக்ஷ்மி மாதாஜி வாசிக்கலாம் பதம் 29 பிரகுர்தோர்குணசம்மூட சஜ்ஜந்தே குணகர்மசு தானகிருஷ்ணத விதோ மந்தான் ரிகஸ்தவின் விசாலயேத் हरे कृष्णा हरि बोल हरे कृष्णा थैंक यू लक्ष्मी माताजी हरे कृष्णा हरे कृष्णा माताजी हरे कृष्णा माताजी हरे कृष्णा हरे माँ कृष्ण प्रणाम हरे कृष्ण माताजी हरे कृष्ण मंगलाचरण आरंभिப்போம் ओम अञ्जान तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येने तस्मै श्रीगुरुवे नमः नमो ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय पूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம். நேத்தி மாதாஜி கிளாஸ்ல என்ன பார்த்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 3.28 அந்த ஸ்லோகத்துல மாதாஜி ஒரே ஒரு வேர்டு தான் எடுத்து நேத்தி நமக்கு விளக்கமா சொன்னாங்க. தத்துவ வித், பூரண அறிவுள்ளவன் பௌதிகத்தில் தொடர்பு கொள்வது கிடையாது. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அதுலதான் மூழ்கி இருக்கிறோம் இல்லைங்களா? பௌதிகத்துலதான் மூழ்கி இருக்கிறோம். அப்ப என்ன செய்யறோம்? பகவானை மறந்து விட்டு உடலின் மீது அதிகமாக நாம் கவனம் செலுத்துகின்றோம். ஆடியோ கிளியரா இருக்காமா? அப்போ இப்போ நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகா 3.29. 3.29 மதிமயங்கிய ஆத்மா. எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்? மதிமயங்கிய ஆத்மா. இந்த உலகத்தில் நாம் யார்? உடல் மட்டுமா அல்லது மனம் மட்டுமா? இரண்டும் இல்லை. அப்படியானால் உண்மையில் நாம் யார்? உடல் அல்ல, ஆத்மா. கரெக்டுங்களா? ஆனா நம்ம அத புரிஞ்சுக்காம என்ன பண்றோம்? மனதாலும் உடலாலும் அதிகமா என்ன பண்றோம்? துன்பங்கள் அடைகிறோம். நிறைய கோபம், பொறாமை எல்லாம் வருது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஆத்மா, உடல் கிடையாது.
அப்படி ஏன் துன்பம் வருது? இந்த உடலாலும் மனதாலும் தானே வருது. என்ன காரணம்? யாராவது சொல்ல முடியுமா? முக்குணங்களால் வருகிறது. என்னப்பா? ஆசையினால் வருது. ஆசையில. முக்குணங்கள் சொன்னாங்க யாரோ ஒருத்தர், யார் தெரியல எனக்கு. கரெக்ட் ஆன்சர். அதோ கூட இன்னொன்னு. ஆமா, அது கூட இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதையும் என்னன்னு பாக்கலாம். இப்ப முக்குணங்கள் பரவாயில்ல, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, நன்றி. என்னப்பா? என்ன பிரபுஜி? சரி பாப்போம். இப்ப இந்த ஸ்லோகத்துல ஆரம்பம் பாத்தீங்கன்னா பிரிக்ருத்தே என்ன சொல்றாங்க? பிரிக்ருத்தே அப்படின்னா என்ன? ஜட இயற்கையின். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்போ ஜட இயற்கைன்னா என்ன? நமக்கு உடல் தெரியும், ஆத்மாவை பத்தி டெய்லி பார்த்துதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப ஜட இயற்கை என்றால் நம் உடல் எதெல்லாம் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. ஸ்தூல உடல் நம்மால பார்க்க முடியும். அது என்ன? பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸ்தூல உடலை பார்க்க முடியாது. அது என்ன? மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8ம் சேர்ந்தது தான் ஜட இயற்கை. புரியுதுங்களா? இந்த 8ம் சேர்ந்ததுதான் ஜட இயற்கை. அதாவது பஞ்சபூதங்கள், நம் ஸ்தூல உடல் பார்க்க முடியாது. சூஸ்தும உடல் அது மறைந்து இருக்கும். மனம், புத்தி, அகங்காரம், இவை 8ம் தான் ஜட இயற்கை. இது உயிரற்ற சக்தி. அதாவது இது ஜட சக்தி, பகவானுடைய தாழ்ந்த சக்தி. இதுக்கு என்ன பேருனா அபரா. இதன் அடிப்படையில் தான் உலகின் அமைப்பு அமைந்திருக்கிறது, எல்லா செயல்களும் இருக்கின்றன. அப்போ இந்த உயர்ந்த சக்தி எது? இப்போ நம்ம இத பஞ்சபூதங்கள் பார்த்தோம், மனம், புத்தி, அகங்காரம் பார்த்தோம். அப்போ உயர்ந்த சக்தி ஜீவாத்மா. ஆத்மா, ஹரிபோல். அது செயல்படும், உணரும் தன்மை உடையது. அதுக்கு நம்ம இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கார் இருக்கு. அந்த கார் ஜடம் இல்லையா? ஜட இயற்கையை சேர்ந்தது. அதுக்கு ஒரு யாரோ மதாஜி மியூட் பண்ண சொல்லுங்க. டிரைவர். அப்போ டிரைவர் இருக்கிறாங்க. அது யாரு? ஜீவன். அது என்ன சக்தியில இருக்கும்? அப்போ உயர்ந்த சக்தியில இருக்கும். அது ஆத்மா. கார் தனியாக ஓடுமா? ஓடாது. அதுக்கு என்ன தேவை? டிரைவர் தேவை. அப்போதுதான் அதை நாம் ஓட்ட முடியும். அதே போல்தான் உடல் ஜடம், ஜீவாத்மா இருந்தால்தான் அது செயல்படும். அப்ப நமக்கு இதுல உடல் முக்கியமா, ஆத்மா முக்கியமா? அறிவோல். கரெக்ட். கார் இருந்தாலும் நமக்கு யார் வேணும்? ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும் இல்லைங்களா? இப்ப இந்த உடல் இருந்தாலும் செயல்படுறதுக்கு, உணர்றதுக்கு எல்லாமே நமக்கு ஆத்மா, ஜீவன் தேவை. ஜீவன் நம்மல்ல பகவானோட உயர்ந்த சக்தி. அப்படின்னா நம்ம கடவுளா? அவருக்குள்ள சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்குமா? இல்ல, கிடைக்காது. ஆனால் பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணங்கள்ல கொஞ்சம் குணங்கள் இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம பகவானில் பிரிந்து வந்த பின்ன பகுதிகள், பகவானிலிருந்து பிரிக்கப்பட்டு வந்த பின்ன பகுதிகள். அப்போ இந்த உயர்ந்த சக்தியான ஆத்மா என்ன பண்ணுது? பரா, அதை மறந்து விட்டு தாழ்ந்த சக்தியான அந்த ஜட இயற்கை பிளஸ் குணங்களின் அடிப்படையில் செயல்படுகிறான். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஜட இயற்கை பார்த்தோம். பஞ்சபூதங்கள் பிளஸ் மனம், புத்தி, அகங்காரத்தினால் அது செயல்படுகிறது இல்லைங்களா? ஆத்மாவை மறந்து விடுகிறது. அது மட்டும் இல்ல, அது கூட மற்றொன்றும் இருக்கிறது, குண. என்ன சொல்றாங்க இந்த அடுத்த வரி? பிரிக்தோர் குண. அப்படின்னா இந்த குணங்கள் எத்தனை வகை? எத்தனை வகை குணங்கள் இருக்கிறது? 3 வகையான குணங்கள் இருக்கிறது. ஹரிபோல். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இத பத்தி நம்ம 14வது அத்தியாயத்திலும் 17வது அத்தியாயத்திலும் ரொம்ப விவரமா அதை பத்தி கூறப்பட்டிருக்கிறது. அத்தியாயங்கள் ஃபுல்லா இந்த 3 அடிப்படை குணங்களில் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, எவ்ரிதிங் எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல கொடுத்திருக்கிறாங்க.
அப்போ நம்ம ஒரு ஒரு 2 3 பாத்துக்கலாம். இப்போ சத்துவகுணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல நல்ல குணமா இருப்பாங்க. கரெக்ட். தூய்மை, வாய்மை, அமைதி, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? சாந்தமா இருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த எந்த குணத்துல இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்? சாந்த குணம். சத்துவகுணத்துல. ஏன்னா நம்ம இப்ப ஆன்மீகத்தில் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம்? இணைந்து இருக்கிறோம் இல்லவா? Chanting. கரெக்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆமா மாதாஜி. அப்போ அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா ரஜோகுணம். ரஜோகுணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆசை, ரொம்ப செயல்பாடு இருக்கும், பேராசை இருக்கும் இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் லஞ்சம் வாங்கணும், பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய உடலோடு பற்று கொண்டுள்ள அந்த சொத்துக்கள், உறவுகள் அது மீது என்ன பண்ணுவாங்க? ஆசை வைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? கடினமா உழைத்து கொண்டே இருப்பார்கள். சரி, அடுத்த பாத்தீங்கன்னா தமோகுணம். தமோகுணத்துல உள்ளவங்க அறியாமை, சோம்பல், அலட்சியம். எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம்னா சத்துவகுணத்திற்கு இவங்க எப்படி இருப்பாங்க? ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆப்போசிட்டா இருப்பாங்க. வெரி குட். அப்படியானால் இந்த ஜட இயற்கை என்னன்னு பார்த்தோம்? பஞ்சபூதம் பிளஸ் மனம், புத்தி, அகங்காரம் இல்லைங்களா? இந்த குணங்கள் அப்ப மொத்தமா சேர்ந்த ஒரு கலவையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அதுதான் இந்த ஸ்லோகால சொல்றாங்க. பிரகிருதோர் குண சம்மூடா. எப்படி இருப்பான் அவன்? முட்டாளானவன் மயங்கிய நிலையில் இருப்பான். எப்படி இருப்பாங்க? முட்டாளானவன். ஏன்னா பஞ்சபூதங்கள் பிளஸ் இந்த குணங்கள், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமா சேர்ந்து ஒரு கலவையில இருக்கிறதுனால அந்த பரா என்ற ஆத்மாவை என்ன பண்றான்? மறந்து விட்டு அவன் பௌதிகத்தில் ஈடுபடுகிறான். அவனுடைய செயல்கள் அனைத்துமே எப்படி இருக்கும்? கீழ்த்தரமானவை. எப்படி இருக்கும்? கீழ்த்தரமானவை. அதுக்கு நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க அஜாமிலன் 6வது ஸ்கந்தத்துல 1-2 பதத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. நல்லாவே தெரியும். அந்த நாராயணான்ற வார்த்தையை எல்லாருமே நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? இந்த ஸ்டோரி தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும் தெரியும். இந்த வகுப்புலயே நிறைய பேர் அதை உதாரணமா எடுத்து உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் இல்லைங்களா? இப்போ ஒரு ஜஸ்ட் பாத்துக்கலாம். ஆரம்பத்துல இந்த அஜாமிலன் எப்படி இருந்தாரு? நல்ல பிராமணர் இல்லைங்களா? எந்த குணம் இருந்தது அவர்கிட்ட? சத்துவகுணம் இருந்தது. அப்போ ஒரு வேசியை பார்த்து அவள் மீது மோகம் கொண்டார். அதனால ஒரு 10 குழந்தைகளும் அவருக்கு பிறந்தது. அப்போ அவர் எந்த குணத்திற்கு மாறினார்? தீய செயல்களில் ஈடுபட்டு பொருள் திரட்டினார் அந்த குடும்பத்தாரை காப்பாற்றுவதற்காக, அதாவது அந்த வேசியை காப்பாற்றுவதற்காக. அப்போ அவர் எந்த குணத்துக்கு போய்விட்டார்? தமோகுணம் போயிட்டார். அப்போ சத்துவகுணத்துல இருந்து ரஜோகுணத்துக்கு மாறி தமோகுணத்திற்கு சென்று விட்டார். அவன் என்ன நினைக்கிறான்? அனைத்தையும் தான் செய்வதாக நினைக்கிறான். ஆனால் செய்தது யார்? அவனுடைய 3 குணங்கள். அப்ப அறியாமையிலான் என்ன பண்றான்? மதிமயங்கினான். அஜாமினன் என்ன ஆனான்? குணங்களிலால் வீழ்ச்சி அடைகிறான். அறியாமையினால் மதிமயங்கினான் அஜாமினான். இப்ப அதே குணங்களினால் என்ன பண்ணிட்டான்? வீழ்ச்சி அடைந்தான். அப்போ மரண சமயத்தில் நாராயணா என்று அழைத்தான். அழைத்தது பகவானை அல்ல, தன் செல்ல கடைசி மகனை அழைக்கிறான். விஷ்ணு தூதுவர்கள் வருகின்றனர், யமதூதர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். அப்பொழுது ஹரித்வார் சென்று என்ன பண்றான்? மறுபடியும் மீண்டும் பக்தியை தொடங்குகிறான். அதன் பயன் என்ன? அவருக்கு வைகுண்டம் கிடைத்தது. அப்போ ஆன்மா என்பது என்ன? ஆன்மா என்பது பக்தியில் செலுத்தினோமானால் குணங்களை தாண்டியது. இது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஆன்மா என்பது குணங்களை தாண்டியது. அந்த இடத்துல எது ஜெயித்தது? ஆன்மாவும் பகவானின் நாமமும் ஜெயித்தது. கரெக்டா? நாராயணம் நாமம் நாராயணம் ஜெயித்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜட இயற்கைன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? குணங்களை பார்த்தோம். அந்த குணங்களினால் அவன் என்ன பண்றான்? இழிவான செயல்களில் ஈடுபடுகிறான். குறைந்த அறிவு இருக்கிறது. அப்போ இவங்களை
கரெக்ட் செய்யணுமா, திருத்தணுமா, வேண்டாமா? திருத்தணும் மாதாஜி. திருத்தணும். ஆனா இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு தெரியுங்களா? குறைவான அறிவுடன் அவன் செயல்படுவதால் இத்தகைய கடமைகள், அவனுடைய கடமைகள் எல்லாமே கீழ்த்தரமானவைதான், உடலோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஞானிகள் என்ன பண்றாங்க? ஞானிகள் கிருஷ்ண வித்து, கிறிஸ்தன வித்து. அவங்க வந்து ஞானிகள். அவங்க வந்து இந்த சிற்றறிவான இந்த மூடர்களை என்ன பண்ணக்கூடாது, ஆன்மீகத்திற்கு வரும்படி அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள். புரியுதுங்களா? நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல பகவான் சொல்றார், அறிவுடையோர் அவர்களை நிலை பெற செய்யக்கூடாது, அவங்களுக்கு வற்புறுத்த கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப என்ன காரணம் அந்த மாதிரி சொல்றதுக்கு? பகவான் சொன்ன ஏதாவது அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க கீழ்த்தரமான கடமைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். என்ன கடமைகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? இந்த உடலே கதி என்று இருக்கிறார்கள், அதோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். பாகவதத்துல கூட நீங்க ஒரு ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். 5.5.8 சொல்றாங்க, ஆண் பெண் இருவருக்கும் இடையில் இருக்கும் கவர்ச்சியே உலக வாழ்வின் அடிப்படை கொள்கையாக உள்ளது. இவ்வாறு ஆண் பெண் இதயங்களை இணைக்கும் இத்தவறான கருத்தின் அடிப்படையில் தான் ஒருவன் தனது உடல், குடும்பம், ஆஸ்தி, குழந்தை, சுற்றம், செல்வம் என்பனவற்றின் என்னாகிறான்? கவர்ச்சி உடையவனாகிறான். உண்மையா இல்லைங்களா? அந்த உடலோட சம்பந்தப்பட்ட அனைத்திலும் என்ன பண்றான்? அவன் அட்டாச்மெண்ட் ஆயிடுறான் இல்லைங்களா? அதனால வாழ்க்கையின் மீதான ஒரு மோகத்தினால் அதை அதிகரித்துக் கொள்வதோடு நான் எனது என்றே எப்பொழுதும் சிந்திக்கிறான். அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு ஞானிகள் வந்து ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். அறிவற்ற மனிதர்கள் உடலுக்கு முக்கியத்துவம் அளித்து உடல், மனைவி, குழந்தை, ஆஸ்தி, செல்வம் என்று உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள அனைத்திலையும் கவரப்பட்டுள்ளார்கள். அப்போ இங்க ஸ்ரீல பிரபுபாதா என்ன சொல்றார் இந்த பர்பட்ல, அந்த மாதிரி மதி மயக்கம் கொண்டவர்களுக்கு சின்ன சின்ன வாழ்க்கையின் அடிப்படை கொண்டுள்ள ஒரு அகிம்சை மற்றும் இதர பௌதீக நற்செயல்களில், என்ன செயல்கள்? பௌதீக நற்செயல்களில் அவர்களை ஈடுபடுத்தலாம் அப்ப சொல்றார். அப்போ இந்த பர்பட் எழுதினப்ப இஸ்கான் இருந்ததா? ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதா 1965 இந்த பகவத் புக்க எடுத்துக்கிட்டு அமெரிக்கா சென்று உள்ளார். அப்பவே இதுக்கு பர்பட் எழுதியிருக்காங்க. ஆனா இப்போ நம்மளுடைய இஸ்கான் இருக்கு இல்லைங்களா? இஸ்கான் இருக்கு இல்லைங்களா? இப்ப இது மூலமா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன சேவைகள் கொடுக்கலாம் இல்லைங்களா? பிரசாதம் கொடுக்கலாம், பக்தியை சொல்லி கொடுக்கலாம், இந்த பகவத் ஸ்லோகாங்களை சொல்லி கொடுக்கலாம், வகுப்புக்கு வர வைக்கலாம், புத்தகங்கள் அளிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்னதா அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்களை ஆன்மீகத்திற்கு கொண்டு வரணுமே தவிர அவங்களை என்ன பண்ணக்கூடாது? போர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஆன்மீகம் என்பது ஒரு கற்பனை, குணங்களால் கட்டுப்பட்டு இருக்கிறான். உயர்ந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவங்கள வந்து இந்த ஞானி என்ன பண்ணும்? கருணையுடன் அவர்களுக்கு இந்த பக்தி தொண்டினை புகட்ட வேண்டும். பகவான் கூறுகிறார், புரிந்தவன் பொறுமையுடன் இரு. யார் வந்து ஞானிகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த பூர்ண தத்துவத்தை, பொறுமையாக இருங்கள். ஆனால் அவர்களிடம் நீங்கள் பக்குவமாக இதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் சொல்றாங்க. ஓகேங்க. ஆனா இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஜட இயற்கை குணங்களால் மயங்கி உள்ளவனுக்கு ஞானிகள் வந்து சொல்லி கொடுக்க வேண்டாம் பகவான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் இல்லைங்களா? சொல்லியிருக்கார். கரெக்ட். ஸ்ரீல பிரபுபாதா என்ன சொல்றார்? அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது, அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை பாராட்ட முடியாது. அதனால நீங்க தொந்தரவு செய்து உங்களுடைய மதிப்பு மிக்க நேரத்தை வந்து வீணாக்க வேண்டாம் சொல்லிட்டு அறிவுரை சொல்றார். ஆனா பகவானின் பக்தர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல மாதாஜி, கிடையாது. என்ன பண்றாங்க? மேலும் 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 நமக்கு எப்படி இந்த கிருஷ்ண பிரச்சாரத்தை
செய்யலாம். ஏதாவது ஒரு பக்தர் கிடைச்சா கூட என்ன பண்றாங்க, விடாம அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, பேசுறாங்க, முயற்சி பண்ணி எப்படியாவது கிருஷ்ண பக்திக்கு அழைத்து வர முயற்சி பண்றாங்க. இப்ப நீங்களே 2 நாள் அப்படிதான் வகுப்பு வந்துட்டு. வரலன்னா நிச்சயமா உங்களுக்கு கால் வருதா இல்லையா மாதாஜி கிட்ட இருந்து தொடர்ந்து வரவங்க ஆமாம் இல்லைங்களா? ஆமாம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோமா இல்லைங்களா? ஆமாம் ஹரே Correct கிருஷ்ணா ஆ? மாதாஜி. ஏன் அப்படி? எதுக்காக? கரெக்ட் மாதாஜி. நம்ம பகவானுக்கு தொண்டு செய்யணும்ன்றதுதான் இந்த பக்தர்களோட விருப்பம். 5 வகையான முக்திகள் கிடைத்தா கூட என்ன பண்றாங்க, அவங்க வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், பகவானுக்கு நாங்க பக்தி தொண்டு செஞ்சாவே போறோம், பக்தர்களுக்கு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு 32 ஆச்சாரர்கள் முக்கியமான ஆச்சாரர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு சிம்பிளா நம்ம ஒரு 3 பேரை பார்க்கலாம். புரியுதுங்களா? பகவான் இங்க நீங்க எல்லாம் ஞானிகள், ஆனா நீங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம் சொல்லி கூட தன்னுடைய வாழ்க்கையே என்ன பண்ணிருக்கிறாங்க, பணயம் வைத்திருக்கிறார்கள். அதுல சைத்தன்யா மகாபிரபு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? பகவான் அவதார். அவங்க 1510 தன்னுடைய 2வது மனைவியை விட்டு குடும்பத்தாரை விட்டு எது எடுத்துக்கிட்டார், சந்நியாசம் இல்லைங்களா? சந்நியாசம் மேற்கொண்டார். எதுக்காக? நாம சங்கீர்த்தனம் செய்து இந்த உலக மக்களுக்கு முக்தி வழங்குவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை 24வது வயதில் அர்ப்பணித்தவர். கரெக்டா? அடுத்தது சின்னதா பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் குடும்பத்தை எத்தனாவது வயதுல இழந்தார்? 54ல. அவருக்கு வயசு இப்போ 54ல. சன்னியாசம் எப்போ வாங்கிட்டாரு? 64ல. இந்த 9 வருஷம் எங்க இருந்தாரு? அவரு வீட்டுல இருந்தாரா? கிடையாது. விருந்தாவன்ல தனியாக இருந்து அனைத்து இந்த பகவத்கீதா பாகவதம் 3 கேண்டோ வரையிலும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு, பற்பட்டு எழுதினாரு. 1965. அப்ப அவருக்கு என்ன வயசு? 69 வயசு. இப்ப நமக்கு 60 வயசு ஆனாவே என்ன பண்ண, அப்பா பாத்துக்கோங்க, பாத்து உட்காருங்க, தனியா போகாதீங்க சொல்றாங்களா இல்லைங்களா வீட்டுல? தன்னுடைய 69வது வயசுல $7 எடுத்துக்கிட்டு 3 பாகவத புத்தகங்கள், சில பகவத்கீதா புத்தகங்கள், சரக்கு கப்பல்ல தன்னுடைய சிறிய உடைமைகளுடன் அமெரிக்காவுக்கு சென்று தன்னிச்சையாக 3 வருஷம் அவரே கஷ்டப்பட்டு இந்த கிருஷ்ண பக்தியை தன்னுடைய குருநாதர் preach in English, spread the Krishna consciousness in Western countries. நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாட வேண்டும், மேற்கிந்திய நாடுகளில் கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னதை கேட்டு என்ன பண்ணார், அவங்க அந்த வயதான காலத்துல இந்த கிருஷ்ண உணர்வினை உலகிற்கு பரப்பினார். இன்னைக்கு எண்ணற்ற கிளைகள் இருக்கிறது, நிறைய கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க, நிறைய பக்தர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. தனக்குன்னு ஏதாவது அவர் சேர்த்து வைத்துக் கொண்டாரா? எதுவுமே இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். தனியாக்க ஆசிரமம் கட்டிக்கிட்டாரா? இல்ல பக்தர்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டாரா? தனக்கு கிடையவே கிடையாது. கடைசி வாழ்க்கையில மறுபடியும் பிருந்தாவனத்திலே ஒரு சின்ன குடியில் அமைத்து தன் வாழ்க்கையை கழித்தார். யாருக்காக? பகவான் இங்க வேண்டாம்னு சொல்றாரு, ஞானிகள் நீங்க அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனா தன் உயிரே ஒரு பணையம் வைத்து இன்னைக்கு இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? பக்தர்கள் என்ன பண்றாங்க, சரி பகவான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பேசாம இல்ல, அந்த இயக்கத்துல இணைந்து மேலும் 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 எப்படி நம்ம பாகவதம் சொல்லி கொடுக்கலாமா, சாண்டிங் பண்ண சொல்லி கொடுக்கலாமா, பூத்தொடுக்க சொல்லி கொடுக்கலாமா, பிரசாதம் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கலாமா, இல்ல போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணலாமா, இல்ல புத்தக விற்பனையில் சேவை பண்ணலாமா, இல்ல புத்தகங்கள் எழுதலாமா, ஈடுபடுறாங்களா இல்லைங்களா இஸ்கான் பக்தர்கள்? நீங்களே சொல்லுங்க. நம்மளுடைய குரு மகாராஜ் அவர்கள் சொல்லவே வேண்டாம். 1968 அவர் சேரும் போது 21 வயசு, 2 வருஷத்திலே சன்னியாசம் வாங்கிட்டாரு. அயல் நாட்டுக்காரர், ஆங்கிலேயர். அந்த நாடை விட்டுட்டு எங்க வரார், கல்கட்டா நகரத்திற்கு அங்கிருந்து மாயாப்பூர் சென்று இன்னைக்கு 1000 கோடி கணக்கான கோயிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தினமும் அவரை பத்தி செய்தி வரும். குரு மகாராஜுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் வாங்க. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குரு மகாராஜ் விசிட் பண்றார், தீட்சை வழங்குகிறார், கிளாஸ் எடுக்கிறார். கரெக்டா இல்லைங்களா? தன்னுடைய நீரையே பணயம் வைத்து இன்று குரு மகாராஜ் அவர்கள் நமக்காக பெரிய பெரிய தொண்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஆச்சாரியர்கள்.
ஹரே கிருஷ்ணா. அப்போ இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இன்னொருத்தர் கூட பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றார்? 12 மகாஜனங்களில் ஒருவர். தீரர்களான இந்த முட்டாள்களையும் கயவர்களையும் விட்டுவிட்டு நான் மட்டும் முக்தி அடைவதற்கு விரும்பவில்லை. அவர்களை திரும்பவும் உங்களுடைய தாமரை பாதங்களில் கொண்டு வரவே நான் விரும்புகிறேன். அவர் சொல்றார், தன்னுடைய தோழர்களிடம் சொல்றார். 7வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல, நான் தனியா முக்தி எனக்கு வேண்டாம், நான் மத்தவங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட நான் அழைச்சிட்டு வரேன். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தியாக உணர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஆன்மாவை மறந்து விட்டு இந்த உடல் சம்பந்தப்பட்டதோட என்ன பண்றோம்? இணைந்து வாழ்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த பாடத்துல இருந்து நாம் என்ன அறிகிறோம்? நாம் உடல் அல்ல, மனமும் அல்ல. நாம் யார்? பரா ஆன்மா. ஜடையிற்கு இயங்குகிறது. குணங்கள் நம்ம என்ன பண்ணுகின்றது? கட்டுப்படுத்துகின்றன. ஜட இயற்கை பஞ்சபூதங்கள் இயங்குகிறது. மனம், புத்தி, அகங்காரம் அதோட சேர்ந்து செயல்படுகிறது. ஆனால் நாம் யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறோம்? குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். இதற்கெல்லாம் சாட்சியாக இருப்பது யார்? ஆன்மா சாட்சியாக உள்ளது. பக்தி மட்டும்தான் குணங்களை கடந்து செல்லும். நாம் வெற்றி பாதையை அடைவோம். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி. தெளிவாக இருந்ததா? தேங்க்யூ மாதாஜி. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு மாதாஜி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, சத்வ குணம் ஆன்மீக ரீதியில இருப்பாங்க. ரஜோ குணம் ஆசை, பேராசை, கடினமாக உழைப்பாங்க. தமோ இந்த மாதிரி இந்த சொன்னீங்களா மாதாஜி? அதை சொல்லுங்க, திரும்ப repeat சொல்ல முடியுமா? கேள்வி என்ன? யாராவது ஒருத்தர் கேளுங்க. சத்வ குணம் ஆன்மீக ரீதியில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னீங்க. ரஜோ குணத்துல ஆசை, அதை சொல்ல முடியுமா திரும்ப? பேராசை, பணம்னு ஓடுவாங்க. குடும்பத்தாரோட அட்டாச் ஆயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பகல் நேரங்களில் உழைப்பவர்கள் இரவில் சொல்ல போனா ஆண் பெண் உறவுகளில் ஈடுபடுவார்கள். பகல் நேரங்களில் சம்பாதிப்பார்கள், இரவில் தூக்கத்திலோ அல்லது புலனுணர்ச்சியில். ரஜோகுணத்துல உள்ளவங்க யாரு? ரஜோகுணத்துல உள்ளவங்க. தமோ குணம் மாதாஜி? தமோ குணம் ஆல்மோஸ்ட் அப்படிதான். தமோ குணம் சோம்பேறியா இருக்கிறாங்க இல்லைங்களா? குளிக்க மாட்டாங்க, நல்ல உணவு எடுக்க மாட்டாங்க, நல்ல வாழ்க்கை வேணும்னு விரும்ப மாட்டாங்க. எங்க இருந்தாலும் அவங்களுக்கு போதும் இல்லைங்களா? மயக்கத்திலே இருக்கிறாங்க, குடிக்கிறது, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்புறமா பழைய உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் 14வது அத்தியாயம் 17வது அத்தியாயத்திலும் ரொம்ப அழகா விவரமா சொல்லியிருக்காரு. அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும், ஒரு தானம் பண்ணா கூட எப்படி அவங்க பண்ணுவாங்க, எந்த குணத்துல உள்ளவங்க எப்படி தானம் பண்ணுவாங்கன்றது கூட 14, 17ல அழகா சொல்லியிருக்காங்க. அப்புறம் குரு மகாராஜ் எத்தனை வயசுல சன்னியாசம் எடுத்தாங்க சொன்னீங்க மாதாஜி? என்னமா? குரு மகாராஜ் எத்தனை வயசுல சன்னியாசம் எடுத்தாங்கன்னு சொன்னீங்க மாதாஜி? 21 1968ல ஜாயின் பண்ணாரு. சான் பிரான்சிஸ்கோல ஸ்ரீல பிரபுபாத் அவங்களை சந்திச்சு உடனே 2 மாசத்திலேயே ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் எடுத்தாரு. வித்தின் த 1 இயர்க்குள்ள செகண்ட் இனிஷியேஷன் எடுத்துட்டாங்க. உடனே 21 வயசு 1970ல கல்கட்டால ராதாஷ்டமி டே அன்னைக்கு தீட்சை வாங்கிட்டார். ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி. அவருக்கு பாஷையே தெரியாது. அங்க போயிட்டு அந்த வங்காள மக்களோட சேர்ந்து சேவையில ஈடுபட்டு அவங்களுக்கு நிறைய அக்ரிகல்ச்சர்ல உதவியெல்லாம் பண்ணி அவங்க கூடவே பழகி இன்னைக்கும் மகாராஜ் பெங்காலி பாஷை ரொம்ப பேசுவாங்க. நான் துபாயில இருந்து இப்ப தற்சமயம் பேசிட்டு இருக்கேன். இங்க ஏராளமான பெங்காலி பக்தர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. அவங்களோடவே அவர் வாழ்ந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. Any other doubts? இல்ல நம்ம ரீகேப் போலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேள்வி பதில் இல்லைன்னா ரீகேப் போயிடலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. போயிடலாமா? ஓகேமா. இன்னைக்கு ரீகேப் சொல்ல போறோம். என்ன மாதாஜி?
யாராவது ரீகேப் கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு ரீகேப் பண்ண போறவங்க வந்து மாதாஜி சொன்னதுல இருந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் சொல்ல போறாங்க. யாருன்னா லலிதா மாதவ பிரியா தேவிதாசி மாதாஜி. ஹரிபோல் நான் ஹரிபோல். தான் மாதாஜி. அது ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து பதம் 29ல மெயினான பாயிண்ட் வந்து 4 விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஜட இயற்கை, அப்புறம் வந்துட்டு குணங்கள், அப்புறம் வந்துட்டு கடமை. இதை சொல்லியிருந்தீங்க மாதாஜி. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஜட இயற்கையில 2 விஷயம், பரா அபரா. இது பரா வந்து தாழ்ந்த சக்தி, அபரா வந்து ஜீவாத்மா, பரா உயர்ந்த வந்து சக்தி. உயர்ந்த சக்தி, அப்பரா அதான் வந்து உயர்ந்த தாழ்ந்த சக்தி சக்தி. மாதாஜி. உயர்ந்த சக்தி ஜீவாத்மா. சோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானோட விஷயத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து குணங்களால அகப்பட்டு இருக்கோம். நம்ம மனம், புத்தி, அகங்காரம், பஞ்சபூதங்கள் வந்து குணங்களால அகப்பட்டு இருக்கு. சோ அதுல இருந்து வெளியில வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவர்ச்சியையும் கடமையை பெருசா எடுத்து கவர்ச்சியில அகப்படாம பகவானோட நாமத்தையும் பகவானோட பக்தி தொண்டுலையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயத்துல வெளியில வந்து நான் ஆத்மா நினைச்சிட்டு பகவான்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மாதாஜி. குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லாவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா, நன்றி. ஓகே, நம்ம எண்டிங் போயிடலாமா? எண்டிங் பிரேயர் பண்ணலாம். கரெக்டா பண்ணனா டைம் கரெக்டா இருந்ததா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். எனக்கு ஏதோ நீங்க பெல் எல்லாம் அடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல அடிச்சிச்சு மாதாஜி. அடிச்சாச்சா? பயந்துகிட்டே இருந்தேன். கிளாஸ் எடுக்கும்போது அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உண்மைதான். ஓகே, வாஞ்சாக்கல்ப சொல்லிடுவோமா? ஓகே மாதாஜி. தரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா இன்னைக்கு ஒரே சொன்னீங்க. ஒரு இது மட்டும் இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு நம்ம மைத்திலி மாதாஜியோட பையன், அவங்களோட பிறந்த நாள், ராமகிருஷ்ணன் அவரோட பேரு, அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. சோ அதுக்கு எல்லாருமே சேர்ந்து chanting அஜய் பண்ணிக்கலாம் ராமகிருஷ்ணன் மாதாஜி. தரு அஜய் ராமகிருஷ்ணன். அஜய் ராமகிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே ஹரே Krishna Hare Krishna ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே Krishna Krishna கிருஷ்ணா Hare Hare கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம வாட்ஸ்அப்ல சொல்லிடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. प्रशांत की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு வந்துட்டு பிரசாதம் வந்து எப்படி நாம ஆனர் பண்ணலாம், பிரசாதத்துக்கு நம்ம எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும், எப்படி அதை வந்து பருகணும் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு. மதியம் 12:30 மணிக்கு. ஹரே கிருஷ்ணா. நான் விடை பெறுகிறேன்மா.